அம்மா அம்மா உங்களை பாக்குறத வீட்டுக்கு போனேன். அத்தை தென்னை பக்கம் வந்துட்டா சொன்னிச்சு. என்ன 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 பையனை பிடிச்சிட்டு என்ன பண்றீங்க? தேங்காய் எடுத்து விட்டுருவாயா? இல்ல 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 அப்புறம் என்ன சொன்னதை கேட்டா சரி நீங்களே கோவப்படுவீங்க. என்ன அப்படின்னா செஞ்சாப்ல என்னன்னு கேக்குறீங்களா? பாருங்க அவருக்கு பார்த்து கேள்வி கேட்கறான். தெரிஞ்சு கேட்கறானா தெரியாம கேட்கறானா? அப்படி என்னன்னு கேட்டாப்ல? தெரியாதுங்க அப்ப நான் இல்லாததா சொல்லிவிட்டேன். எதுக்கு போய் கோவப்படுறீங்க? துண்ட பிடிக்கிற அளவுக்கு அந்த பையன் என்னத்த சொல்லிவிட்டான் உங்கள்ட்ட? என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கே கோவம் வரும். நான் தென்னை மட்டை புரிஞ்சுட்டு கொல்லையில நிக்கிறேன். அங்க இருந்து மாமா உங்க தேடி வந்து என்னடான்னு கேக்குறேன். சந்தையில எல்லாம் குறைஞ்சு போச்சு, விலை குறைஞ்சு போச்சு. சரி சந்தையில விலை குறைஞ்சிருச்சு. சரி வண்டி எடுங்க, அரை மணி நேரத்துல போய் மதுக்கூர் சந்தையில திருக்கிற வடம் நெத்திரி போட்டு வாங்கிட்டு வாங்குறான். ஓ செவ்வாய் சந்தையில? அட நீங்க கதையா கேக்குறீங்க. டிவில வடவிட நாட்டுல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. ஆமா ஊரே பத்தி எரியுது. குண்டு மழை பொழியுது, மக்களுக்கு சாவுது. ஆமா அங்கே போடுறான் டிவில. இந்த போர்னால பங்கு சந்தை எல்லாம் விலை குறையுதுன்னு சொல்லி போட்டுருக்கான். இத டிவில பார்த்து விட்டு மதுக்கூர் சந்தையில விலை குறைஞ்சு போச்சு, வாங்க திருக்கோட வாங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண சொல்லி கேட்டீங்க? கையை ஒண்ணு பேசிக்குவோம் தம்பி. பங்கு சந்தை அது, இது இன்னும் கருவாட்டு சந்தை இல்ல. நீ அந்த சந்தை நினைச்சல அண்ணன் 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 அடிச்ச நாயம் தான். உன்னை விடவே கூடாது.